சொல்கிறார், நான் இந்த உலகத்திற்கு தீயை மூட்டவே வந்தேன் என்று. இதை எப்படி புரிந்து கொள்வது என்று பார்க்கின்ற பொழுது, விவிலிய அறிஞர்கள் ஒரு சில உதாரணங்களை சொல்லி இப்படி தான் ஆண்டவர் இயேசு தீயை மூட்ட வந்தார் என்பதை எடுத்து சொல்கிறார். மாட்டு தொழுவத்திலே தன்னுடைய வாழ்வை மலர செய்கிறார், தீயை மூட்டுகின்றார். 2 செப்பு காசு போட்ட அந்த ஏழை கைம்பெண் ஓமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஏழை கைம்பெண், அன்றைய காலத்திலே பெண்கள் என்றால், அதுவும் கைம்பெண் என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆண்டவர் இயேசு இந்த ஓமையை சொல்லி பணக்காரர்கள், மனதிலே செருக்குடையவர்கள், இவர்களையெல்லாம் நொறுக்கி நான் தீயை மூட்ட வந்தேன் என்பதை எடுத்துரைக்கின்றார். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண், இவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, உங்களுள் பாவம் இல்லாதவர்கள் முதல் கல் எறியட்டும் என்று எல்லோரையும் சட்டத்திற்கு முன்பாக சமம் என்பதை நிரூபித்து தீயை மூட்டுகின்றார். நல்ல சமாரியன் ஓமையின் வழியாக குரு லேவியர் என்று செருக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலே இவர்களையும் நீங்கள் மதித்து நடத்த வேண்டும், இவர்களும் மனம் மாற வேண்டும் என்று திருச்சட்டத்தையே மாற்றி அமைக்கின்ற ஒரு தீயை மூட்டுகின்றார்.